பெஸ்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி செலக்ட் பண்றதுல பார்ட் ஏ வீடியோல 4 செக்லிஸ்ட் சொல்லியிருந்தேன். இது பார்ட் பி. அடுத்தது கோபே. கோபேனா என்ன அப்படின்னா டோட்டல் ஹாஸ்பிட்டல் பில் வேல்யூல 80% இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணும், 20% கஸ்டமரான நீங்க வந்து பே பண்ணணும். கஸ்டமர் ஏன் பே பண்ணணும் அப்படின்னா நீங்க பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கிளாஸை செலக்ட் பண்ணிருப்பீங்க, கோபே அக்செப்டட்னு. இது அக்செப்ட் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து மேபி ப்ரீமியம் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகும். அது எவ்வளவு அப்படிங்கறத நீங்க அட்வைசர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இதை வந்து டிக் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒருவேளை ஹாஸ்பிட்டல் பில் 5 லட்சம் ஆச்சு அப்படின்னா 20%, அதாவது 1 லட்சம் வந்து கஸ்டமர் பே பண்ணணும். இதுவே 10 லட்சம் 20 லட்சம் ஆச்சு அப்படின்னும் போது அந்த 20% அப்படிங்கிற அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கும். நம்மளே வந்து இம்மீடியட்டா எதுவும் பணம் அரேஞ்ச் பண்ண முடியலாது அப்படின்ற காரணத்தினாலதான் பாலிசி ஏற்கனவே பிரீமியம் கட்டி எடுத்து வைக்கிறோம். மறுபடியும் வந்து 20% நம்ம பே பண்ணணும் அந்த டைம்ல அப்படின்னும் போது நமக்கு டென்ஷனா இருக்கும். அதனால இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது சப்லிமிட். சப்லிமிட்னா என்ன அப்படின்னாக்கா சில பாலிசிஸ்ல வந்து இந்தந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட், இந்த சர்ஜரிக்கு இவ்வளவு அமௌண்ட், அதே மாதிரி ரூம் ரெண்ட்டுக்கு இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன எவ்வளவு அமௌண்ட் அப்படின்றத கரெக்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். சில பாலிசிஸ்ல வந்துட்டு உங்களுக்கு மெட்டர்னிட்டியே கிடையாது, கவர் ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க. சில பாலிசிஸ்ல உமன் கேர் பாலிசி எல்லாம் இருக்கு, அதுல மெட்டர்னிட்டி எல்லாம் கவர் ஆகும். ஸோ அது என்ன பர்பஸ்க்காக நீங்க பாலிசி எடுக்கிறீங்க, எவ்வளவு அமௌண்ட் உங்களால கரெக்டா இயர்லி கட்ட முடியும், ஏற்கனவே ஏதாவது டிசீஸ் இருக்கா, இந்த 3 விஷயத்த வந்து நீங்க கரெக்டா அட்வைசர் கிட்ட சொல்லி பாலிசி செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து வெயிட்டிங் பீரியடு. ஆல்ரெடி உங்களுக்கு எதுவும் டிசீஸ் இருக்கு அப்படின்னாக்கா டாக்டர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு, அனலைஸ் பண்ணிட்டு ஒரு 1 இயர் கழிச்சு இல்ல ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சர்டிபிகேட் கொடுப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பாலிசியை வந்து எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது எனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி டிசீஸ் இருக்கு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பாலிசி எடுங்க. இல்ல அப்படின்னா அவங்க லேட்டர் ஆன் வந்து அனலைசிஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மொத்தமா உங்களுக்கு வந்து பாலிசியே கிளைம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அடுத்தது வந்து ஹையர் ப்ரீமியம் வேல்யூ வெர்சஸ் கவரேஜ். அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா நிறைய பேர் ஹையர் ப்ரீமியம் கட்டினாக்கா நமக்கு பெரிய அமௌண்ட் கவரேஜ்ல கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறீங்க, ஏதாவது டிசீஸ் ஏற்கனவே இருக்கா, எவ்வளவு ப்ரீமியம் உங்களால கட்ட முடியும், இது எல்லாத்தையும் எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாம கரெக்டா அட்வைசர்ட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டான பாலிசி வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி அதுல என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நீங்க எல்லாமே தரவா செக் பண்ணிட்டு தான் நீங்க வந்து பாலிசி எடுக்கணும். ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.